நமஸ்காரம். நம்ம கிட்ட பணம் ஜாகிரதையா இருக்கணும்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பண வீக்கம் அதிகரிக்க பணத்தினுடைய மதிப்பு குறையிறது. இப்பவே ரூபாய்க்கு 17 பைசா 20 பைசா அவ்வளவுதான் மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு இன்னும் குறையாத வச்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? ஒரு 8-9% மதிப்பு குறையிறதுனால் அது குறையாத இருக்கிறதுக்காகத்தான் டெபாசிட் போட்டு வைக்கிறோம். அதுல இருந்து அதே 8-9% வரும். அந்த பணம் வட்டினால பெருகிறதா நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அதனுடைய வேல்யூ எவ்வளவு குறையிறதோ அது குறையாம அந்த வட்டி பாத்துக்கிறது அவ்வளவுதான். முதலாவே இருக்கும். இப்ப மற்ற வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வட்டியே கிடையாது. நம்ம நாட்டில் தான் 8-9% வரைக்கும் வட்டி கிடைக்கிறது. இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீள், இவர் எதுக்கு வட்டியை பத்தியும் டெபாசிட்டை பத்தியும் பேசிட்டு இருக்காருன்னு. காரணம் இருக்கு. அனித்யானி சரீராணி ஒரு ஸ்லோகம் சொல்றது. இந்த உடம்போ நித்தியமா இல்ல, அனித்தியமா இருக்கு. பணமான நித்தியமா இருக்குமானால் அதுவும் ஓடிண்டே இருக்கு, நிக்க மாட்டேங்கிறது. இப்ப லக்ஷ்மி தேவிக்கே ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காது. இங்கே அங்கே அந்த வீடுன்னு உருண்டோடிடும் செல்வம். சரி, நமக்கு ஆயுளாவது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கானால் மிருத்யு தேவதை கால தேவதை எப்பவுமே காத்துட்டு இருக்கார். சரீரமோ அனித்தியம், செல்வமோ ஒரு இடத்துல நிக்கல. மிருத்யு தேவதையும் காலை சுத்தின்றே இருக்கார், எப்ப வேணா வீட்டுக்குள்ள வரார். அப்ப நம்மளை எப்படித்தான் பாதுகாத்துக்கிறது, சேஃப்கார்டு பண்றது? ஏதானும் ஒன்னானு எப்பத்துக்குமாகவும் இருக்க வேண்டாமா? நித்தியமா இருக்க வேண்டாமா? கர்த்தவியம் தர்ம சங்கிரகம் என்ன இந்த ஸ்லோகம் சொல்றது. நீ எல்லாத்தையும் தர்மமா பண்ணி வச்சுடு, அதுதான் எந்த காலத்துக்கு நிற்கும் என்ன சொல்லுகிறது. இப்ப பணத்தை பணமா வச்சிருந்தோம்னால் அது மதிப்பு குறைஞ்சு போயிடுங்கிறதுக்காக தங்கமா வாங்கி வைப்போம் இல்லையோ, ஒரு பொருளா மாற்றிடுறோம். தங்கம் எப்பவா இருந்தாலும் விலை வசந்து இருக்கும், எப்ப வித்தாலும் அதே விலை கிடைக்கும். இந்த நம்பிக்கையில அதை மாத்தி வைக்கிறோம். அப்ப விலை குறைஞ்சு போற பொருளை மாத்தி எப்போதைக்குமா நீடித்து விலை இருக்கக்கூடிய பொருளை ஆக்கி வைக்கிறோம் இல்லையோ. அதே போல தர்மம் பண்ண தானம் கொடுக்கிறோம், தர்ம காரியங்களில் ஈடுபடுறோம், ஹோமம் யாகம் யஜ்யம் எல்லாம் பண்றோம், வேண்டி வாளுக்கு உதவுறோம், குளம் வெட்டி வைக்கிறோம், கிணறு வெட்டுறோம், பூச்செடிகள்லாம் நடுறோம். இதுல எது பண்ணாலும் தர்ம காரியம். நம்முடைய பணத்தை தர்ம காரியத்துல செலவழிச்சு தர்மமா மாத்தி வச்சுடலாம்ங்கிறது இந்த ஸ்லோகம். அது எப்பவுமே நிற்கும், அதுக்கு வேல்யூ கூடிண்டே போகும். தர்மம் கூட கூட சொர்க்கலோகமே கிடைக்குமே. பணத்தை கொடுத்து சொர்க்கம் வாங்க முடியாது. பணத்தை கொடுத்து ஷோரு வாங்கலாம். ஆனா பணத்தை கொடுத்தா மற்ற பேருக்கு உதவி செய்யணும், தர்மத்தை வாங்கலாம். அந்த தர்மத்தை வைத்துக் கொண்டுதான் சொர்க்கத்தை வாங்க முடியும். ஏன்னா தர்மம்ங்கிறது புண்ணியத்துல கொண்டு போய் விடும், புண்ணியம் சொர்க்கத்தை கொடுக்கும். இல்லே நம்ம பண செலவு பண்ணி ஒரு சிறந்த தர்ம காரியம் ஜோதிஷ்டோமம்ங்கிற யாகம் பண்றோம், அதுவும் சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கும். அதனால இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுனால், தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தர்மம். அதுல வட்டியும் நிறைய கிடைக்கிறது, முதலும் அசலும் ஜாகிரதையா இருக்கு. இன்னொன்னு, பணத்தை முதலீடு செய்து வச்சோம்னால் பகவான் ஒன்னும் திருப்திப்பட போறதில்லை. ஆனா பணத்தை செலவழிச்சு தர்மமா மாத்தி வச்சால், நன்கொடை கொடுக்கறதோ பள்ளிக்கூடம் கட்டுறதோ எது தர்ம காரியமா இருக்கட்டுமே,
அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிருந்தோம்னா கையை விட்டு பணம் போறாப்புல இருக்கும். அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நமக்கு எல்லாம் இந்த பணம் இருந்ததே, அதை போய் கொடுத்துட்டோமேனுட்டு அந்த பணம் வேற ஒரு உருவத்துல மாறி நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்டே இருந்து பணம் வெளியில போயிடுச்சுன்னா அதுக்கு மாற்றா ஒண்ணுமில்லையே நினைச்சு பயப்பட வேண்டாம். அதை தர்மமா மாத்தி வைக்க முடியும். அந்த நாள்ல பார்ட்டர் ட்ரேடுன்னு பண்ணுவா. பொருளுக்கு பொருள் கொடுத்து தானே வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் தானே எல்லாத்துக்குமே பணமா மாறித்து. அத போல நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தர்மம் செஞ்சோம்னால் அதுவே ஒரு பார்ட்டர். அது நாம இந்த பணத்தை வேற விதத்துல முதலீடு பண்ணி வச்சிருக்க மாதிரி. அது நம்மள கீர்த்தி மூர்த்தி ஆக்கிடும். நம்ம போன பிற்பாடும் செய்த தர்மம் நிற்கும். அவர் தர்மமூர்த்தி, தர்மவான், தார்மிகன், இதோ அன்னதான சத்திரம் கட்டி வச்சிருக்காரு, தங்கறதுக்கு சத்திரம் கட்டி வச்சிருக்காரு. வடக்கெல்லாம் போனா எத்தனை தங்குற இடம், ஆயிரக்கணக்கானோர் தங்கலாம். எவ்வளவு சாப்பாடு அன்னதானம் போட்டுண்டே இருக்கா. இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தனிகர்கள்லாம் தர்மம் பண்ணி வச்சிருக்கா. அவர்கள்லாம் கையிலேருந்து பணம் போயிடுத்தேன்னு யோசிக்கல. அது தர்மமா மாறி நம்ம குடும்பத்தை காப்பாத்தின்னு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. அந்த நம்பிக்கையில தான் தானமும் தர்மமும் நடக்கிறது. அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம கையில இருக்கிற பணம் வேல்யூ குறையாமல் வேல்யூ கூடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர்ம காரியங்களில் ஈடுபடுதல்.